அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபாய், ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்ஆ உரை. வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை முஹர்ரம் பிறை 16 ஹிஜ்ரி 1447, 11 ஜூலை 2025. தலைப்பு: நமது நாடு கோடை காலத்தில் இருக்கிறது. தலைப்பு: நமது நாடு கோடை காலத்தில் இருக்கிறது. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன்தான் பெரும் கருணையும் கிருபைகளையும் கொண்டிருக்கிறான். நிரந்தரமான புகழ் அனைத்தும் தொடர்படியாக அவனுக்கே உரியது. அவனே பரிசுத்த நாயனாக இருக்கிறான். தனது மதிநுட்பத்தால் பருவ காலங்களையும் நாட்களையும் அவன்தான் மாற்றி மாற்றி அமைக்கிறான். இது குறித்து அவன் இவ்வாறு கூறுகிறான்: யுகல்லிபுல்லாஹுல் லைல வன்னஹார இன்ன ஃபீ ஸாலிக லஇபரத்தல் லிஉலில் அப்ஸார். இரவையும் பகலையும் அல்லாஹுவே திருப்பி திருப்பி மாற்றிக்கொண்டு இருக்கிறான். அறிவுடையவர்களுக்கு இதில் ஒரு நல்ல படிப்பினை இருக்கிறது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வையன்றி வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் இவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். அவனுக்கே நன்றி செலுத்த வேண்டும். அவனது கிருபைகளை நன்கு உணர்ந்தவர்களாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். பரிசுத்த நாயனாகிய அல்லாஹு கூறுகிறான்: வத்தகுல்லதி அமத்தகும் பிமா தஅலமூன். உங்களுக்கு தெரிந்திருக்கும் பல பொருட்களையும் எவன் உங்களுக்கு கொடுத்து உதவி புரிந்தானோ அவனுக்கு நீங்கள் பயப்படுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். முஃமின்களே, நாம் தற்போது கோடை காலத்தில் இருக்கிறோம். ஏனைய பருவ காலங்களைப் போன்று இதுவும் ஒரு பருவ காலமாகும். அல்லாஹ் தனது மதிநுட்பத்தையும் மாபெரும் கிருபையையும் தனது கருணைகளையும் சிறப்புகளையும் இத்தகைய பருவ காலத்தில் பொதிந்து வைத்திருக்கிறான். இந்த பருவ காலத்தில் பகல் பொழுது மிக நீளமானதாக இருக்கிறது. எனவே நமக்கு மிக அதிகமான நேரங்கள் கிடைக்கின்றன. இந்த நாட்களில் வெப்பநிலை கடுமையாக இருப்பதால் பேரீச்ச மரங்களில் உள்ள காய்கள் நன்கு காய்க்கின்றன. மேலும் இந்த வெப்பத்தின் காரணமாக அவைகள் நன்கு பழுக்கின்றன. நல்ல விளைச்சல்களையும் தரமான வளர்ச்சியையும் கொடுக்கிறது. எனினும் நரக நெருப்பின் கடும் வேதனையிலிருந்தும் அதன் கொடூரமான தீ பிளம்பிலிருந்தும் அல்லாஹுவிடம் நாம் பாதுகாப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நம்மை சொர்க்கவாசிகளாகி ஆக்கி அருள்வதோடு அதில் உள்ள இன்பங்களை அனுபவிக்கும் பாக்கியத்தை தருமாறு அல்லாஹு தஆலாவிடம் நாம் மன்றாடி கேட்க வேண்டும். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்வரும் அறிவுரையை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். من سأل الله الجنة 3 مرات قالت الجنة اللهم أدخله الجنة ومن استجار من النار 3 مرات قالت النار اللهم أجره من النار. யார் அல்லாஹுவிடம் 3 முறை சொர்க்கத்தை கேட்கிறாரோ அப்போது அந்த சொர்க்கம் யா அல்லாஹ், இவரை நீ சொர்க்கத்திற்குள் அனுப்பு என்று கூறும். அதே போன்று யார் 3 முறை நரக நெருப்பிலிருந்து விடுதலை கேட்கிறாரோ அப்போது அந்த நரகம் யா அல்லாஹ், இவரை நரகிலிருந்து விடுவித்து விடு என்று கூறும் என்பதாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த கோடை காலமும் அல்லாஹுவின் படைப்புகளில் ஓர் படைப்பாகும். இதனை அவனே தனது ஆற்றலினால் உருவாக்கி வைத்திருக்கிறான். எனவே இந்த கோடை காலத்தை பழித்து பேசக்கூடாது. உஷ் என்று இக்கோடை காலத்தை பழிக்கும் விதமாக சலித்துக் கொள்ளக்கூடாது. பின்வரும் ஹதீஸ் குதுசியின் மூலம் எல்லாம் வல்ல அல்லாஹு பின்வருமாறு நம்மை எச்சரிக்கிறான்:
قال الله تعالى يؤذيني ابن آدم يسب الدهر وأنا الدهر بيدي الأمر أقلب الليل والنهار. ஆதமின் மகன் என்னை புண்படுத்திக் கொண்டே இருக்கிறான். ஆதமின் மகன் என்னை புண்படுத்துகிறான். அவன் காலத்தை ஏசுகிறான். நானே காலமாக இருக்கிறேன். என் கைகளிலேயே அதிகாரம் அனைத்தும் இருக்கின்றன. நானே இரவையும் பகலையும் மாற்றி மாற்றி கொண்டு வருகிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே இந்த கோடை காலத்தில் எதற்கெடுத்தாலும் எரிச்சல் அடையக்கூடாது. அவ்வாறு செய்வது பொருத்தமல்ல. அதாவது குறிப்பாக நாம் தற்போது ஆடம்பர வசதிகளை கொண்டிருக்கிறோம். எந்த இடத்திலும் வெப்பத்தின் தன்மையை உணராத வகையில் தலைசிறந்த கட்டமைப்பை நாம் கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் நமது முன்னோர்களுக்கு கிடைக்கப்பெறாத இந்த வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு வழங்கியதற்காக நாம் ஏன் அவனுக்கு தொடர்ந்து நன்றி செலுத்தக்கூடாது? நமது முன்னோர்கள் இந்த பூமியில்தான் சூரியனின் இந்த கடும் வெப்பத்திற்கு கீழ் வாழ்ந்திருக்கிறார்கள். எவ்வித குளிர்சாதன வசதியோ குளிரூட்டிகளோ குளிர்சாதன பெட்டிகளோ வசதியான வாகனங்களோ இல்லாத நிலையில் தங்கள் வாழ்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த மண்ணிலேயே கால்நடையாக நடந்து சென்றிருக்கிறார்கள். இளைப்பாறுவதற்கு தேவையான நிழலை தரும் மரங்களையோ கட்டிடங்களையோ அவர்களால் உடனுக்குடன் பெற முடியாத காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். இருப்பினும் இறைவன் தங்களுக்கு வழங்கியதை அவர்கள் முழுவதுமாக பொருந்திக் கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். பொறுமையாளர்களை பற்றி இறைவன் பின்வருமாறு கூறுகிறான். அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வஸ்ஸாபிரீன அலா மா அஸாபஹும். அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், அல்லாஹ்வுடைய திருப்பெயர் சொல்லப்பட்டவுடன் அவர்களுடைய உள்ளங்கள் பயந்து நடுங்கிவிடும். அவர்களுக்கு ஏற்படும் சிரமங்களை அவர்கள் பொறுமையுடன் சகித்துக் கொள்வார்கள் என்று இறைவன் நல்லடியார்களை பற்றி கூறுகிறான். படைத்தவன் தங்களுக்கு கொடுத்துள்ள கிருபைகளுக்கு தொடர்ந்து நன்றி செலுத்தி வந்திருக்கிறார்கள். தங்கள் வாழ்வில் தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருந்திருக்கிறார்கள். உயரிய இலக்கை நோக்கிய தங்கள் முயற்சிகளை அமைத்திருக்கிறார்கள். நாம் அனுபவிக்கும் தற்போதைய சூழ்நிலையை நாம் நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய காலத்தில் இந்த கோடை பருவத்தை அல்லாஹ் நமக்கு எத்தகைய பாக்கியமுள்ளதாக ஆக்கி தந்திருக்கிறான் என்பதை நாம் ஆழமாக கவனித்து பார்க்க வேண்டும். இத்தகைய வசதி வாய்ப்புகளை வழங்கி அவனுக்கு நாம் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். தனது படைப்புகளிடம் அவன் எத்தகைய ஆழமான அறிவிஞானத்தோடு நடந்து கொள்கிறான் என்பதை உணர்ந்து நாம் அமைதி பெற வேண்டும். ஏனெனில் உங்களுடைய இறைவனாகிய அல்லாஹ் தஆலா தான் பின்வருமாறு கூறுகிறான். வல்லாஹு ஜஅல லக்கும் மிம்மா خلق ظلالا وجعل لكم من الجبال أكنانا وجعل لكم سرابيل تقيكم الحر وسرابيل تقيكم بأسكم كذلك يتم نعمته عليكم لعلكم تسلمون. அவன் படைத்தவற்றில் நிழல் தரக்கூடியவற்றையும் உங்களுக்காக அமைத்திருக்கிறான். மலை குகைகளில் உங்களுக்கு தங்குமிடங்களையும் அமைத்து தந்திருக்கிறான். வெப்பத்தையும் குளிரையும் உங்களுக்கு தடுக்கக்கூடிய சட்டைகளையும் கத்தி அம்பு போன்ற ஆயுதங்களையும் தடுக்கக்கூடிய கேடயங்களை செய்யக்கூடிய பொருட்களையும் அவனே உங்களுக்கு அமைத்து தந்திருக்கிறான். அவன் தன் அருளை இவ்வாறே உங்கள் மீது முழுமையாக தருகிறான். இதற்காக நீங்கள் அவனுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். மேலும் அவன் கூறுகிறான், ஃபலில்லாஹில் ஹம்து ரப்பிஸ் ஸமாவாதி வ ரப்பில் அர்தி ரப்பில் ஆலமீன். வானங்களின் இறைவனும் பூமியின் இறைவனும் இன்னும் அகில உலகத்தார் அனைவரின் இறைவனுமாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகும் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். நமது தேசத்திற்காகவும் நீதமான நமது தலைவர்களுக்காகவும் தொடர்ந்து நாம் துஆ செய்ய வேண்டும். நன்றி உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் பல்வேறு விதமான செயல்பாடுகள், திட்டங்கள், கட்டமைப்புகள் மூலம் நம்மை செல்வ செழிப்போடு வாழ வைக்கிறார்கள். குளிர்காலம் வசந்த காலத்தில் இருப்பதை போன்று குளிர்காலம் மற்றும் வசந்த காலத்தில் இருப்பதை போன்று இந்த அமீரக தேசம் கோடை காலத்திலும் மிகச் சிறப்பாக இருக்கிறது. இறை நம்பிக்கையாளர்களே, சமுதாயத்திற்கு பயனளிக்கும் விதமாக இந்த கோடை காலத்தில் பல்வேறு விதமான போட்டிகள், முன்முயற்சிகள், நலத்திட்டங்கள் இந்த நாட்டில் செயல்படுத்தப்படுகின்றன. தனது குடிமக்களின் நலனை பெரிதும் அக்கறை கொண்டிருக்கிறது.
மேலும் குடிமக்களின் முன்னேற்றத்தையும் அவர்களின் செழிப்பான எதிர்காலத்தையும் இத்தேசம் நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது. எனவேதான் கோடைகால பயிற்சி மையங்கள், சிறப்பு முகாம்கள் மிக அதிகமாக இயங்குகின்றன. திருக்குர்ஆன் பயிற்சி மையங்கள், திருக்குர்ஆனை மனனம் செய்வதற்கான வகுப்புகள், பள்ளிவாசல்களில் குறிப்பிட்ட நேரங்களில் ஒன்றாக அமர்ந்து திக்ர் செய்யும் சிறப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்டவை எல்லாம் இத்தேசத்தில் ஆங்காங்கே நடக்கின்றன. இவற்றின் மூலம் நீங்கள் நன்கு பயனடைந்து கொள்ளுங்கள். கவனக்குறைவாக இதனை நீங்கள் தவறவிட வேண்டாம். இத்தகைய சிறப்பு முகாம்களில் உங்கள் பிள்ளைகளையும் கலந்து கொள்ளச் செய்யுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு எவ்வளவு நன்மைகளும் கூலிகளும் கிடைக்கும் என்பதை ஆழமாக யோசித்து பாருங்கள். கோடை விடுமுறை கழிவதற்குள் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் திருக்குர்ஆனை மனனம் செய்திருப்பார்கள், அல்லது அவற்றில் சில பகுதிகளை நன்கு மனனம் செய்திருப்பார்கள். மேலும் ஓத வேண்டிய முறைப்படி மிக அழகாக ஓதும் கலையில் கற்று தேர்ந்திருப்பார்கள். வாழ்வியல் நடைமுறைக்கு தேவையான ஷரியத் சட்டங்களை நன்கு கற்றிருப்பார்கள். இயற்கை உபாதைகளை கழித்த பிறகு எப்படி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும், எப்படி ஒழு செய்ய வேண்டும், எப்படி தொழ வேண்டும், இறைவனின் வேதத்தை எப்படி முறைப்படி ஓத வேண்டும், வாழ்வில் முன்னேறுவதற்கான குணாதிசயங்கள் மற்றும் பண்புகள் உள்ளிட்டவற்றை நமது பிள்ளைகள் நன்கு கற்றுத் தேர்வார்கள். அதே சமயம் பிள்ளைகளின் பொழுதுபோக்குகளையும் அவர்களின் கேளிக்கை உரிமையையும் நீங்கள் மறந்துவிட வேண்டாம். எனவே அவர்களின் கேளிக்கை பொழுதுபோக்குகளுக்கும் தகுந்த ஏற்பாடுகளை செய்து கொடுங்கள். பரிசுத்த நாயனாகிய அல்லாஹ் இந்த அமீரக தேசத்தை நன்கு வளப்படுத்தி இருக்கிறான். தகுந்த பாதுகாப்பு நிறைந்த எத்தனையோ மிக அழகான இடங்களை இறைவன் இந்த தேசத்தில் உருவாக்கி வைத்திருக்கிறான். அத்தகைய இடங்கள் மூலம் உடலும் உள்ளமும் உற்சாகமடைகின்றன. உங்கள் அகத்தையும் புறத்தையும் புத்துணர்ச்சி அடைய செய்யும் இடங்களுக்கு சென்று பார்வையிடுங்கள். தகுந்த இடங்களை சுற்றி பார்ப்பது கலாச்சாரத்தின் ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும். அல்லாஹுவின் அடியார்களே, கண்டிப்பாக நீங்கள் இந்த கோடை விடுமுறையை வெறுமனே கழித்து விடாதீர்கள். நல்ல நல்ல திறன்களையும் அறிவையும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். உடற்பயிற்சி செய்வதற்கு அதிக நேரங்களை ஒதுக்குங்கள். உங்கள் உடலை பேணி பாதுகாப்பதற்கென தனியே அக்கறை செலுத்துங்கள். அதற்கென குறிப்பிட்ட நேரங்களை ஒதுக்குங்கள். ஏனெனில் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு அறிவுறுத்தியுள்ளார்கள். فَإِنَّ لِجَسَدِكَ عَلَيْكَ حَقًّا. உன் உடலுக்கென நீ நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் உனக்கு இருக்கிறது. உனது உடலுக்கென்று நீ செய்ய வேண்டிய கடமைகள் உனக்கு உண்டு என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்க சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹ்வின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈடேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது இப்னு ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. உனது பாதுகாப்பிலும் உனது அரவணைப்பிலும் அவர்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஜாயித், மாண்புமிகு ஷேக் மக்தூம் மற்றும் மாண்புமிகு ஷேக் கலிஃபா பின் ஜாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்தவழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக.
அல்லாஹுவின் அடியார்களே, மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஸதக்கல்லாஹுல் அலீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹின் நபியில் கரீம்.